முக்கிய செய்திகள். தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கை நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரிக்க கோரும் மனு விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். நெருக்கடி நிலை பிரகடன தினம் அரசியலமைப்பு படுகொலை நாள் என பாஜக அரசு அறிவிப்பு. மக்களவை தேர்தல் முடிவு வெளியான தேதி மோடியிடம் விடுதலை பெற்ற நாள் என காங்கிரஸ் பதிலடி. ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுப்படி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா மறுப்பு. மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக சித்தராமையா அறிவிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலக வலியுறுத்தி ஜோ பைடனுக்கு நெருக்கடி. சொந்த கட்சியினரின் எதிர்ப்பால் அமெரிக்க தேர்தல் களத்தில் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு நிறுவனங்கள் அளித்த தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் இதில் அதிக அளவில் ஆளும் பாஜக பயனடைந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது என கூறி கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி அவற்றை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் அரசியல் கட்சிகள், பெருநிறுவனங்கள் மற்றும் விசாரணை அமைப்புகள் ஒன்றுக்கொன்று கைமாறாக இதனை செயல்படுத்தியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய விசாரணை அமைப்புகளின் விசாரணை வளையத்தில் உள்ள பல நிறுவனங்கள் ஆளும் கட்சிக்கு பெரிய அளவில் நிதியை வாரி வழங்கியுள்ளதாகவும் விசாரணையிலிருந்து பாதுகாக்க இந்த பணம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2G மற்றும் நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டில் பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆதாரங்கள் இல்லாத போதும் நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பெருமளவில் பணம் வழங்கப்பட்டுள்ள தேர்தல் பத்திர திட்டம் ஒரு ஊழல் என்றும் போலி நிறுவனங்களுக்கும் நஷ்டமடைந்த நிறுவனங்களுக்கும் எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த விசாரணை அமைப்புகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அமர்வில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் பல மாதங்களாக முறையிட்டும் இந்த மனு பட்டியலிடப்படவில்லை என்று கூறினார். இதையடுத்து இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிடுவது குறித்து பரிசீலிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை நாளாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி திரு மோடியிடமிருந்து விடுதலை பெற்ற நாளாக வரலாற்றில் பதிவாகும் என்று காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை நாளாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் எமர்ஜென்சியின் போது மனிதாபிமானமற்ற வலிகளை சகித்த மக்களின் பங்களிப்புகள் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளவர் அதற்கான அரசாணையையும் வெளியிட்டுள்ளார். திரு அமித்ஷாவின் அறிவிப்பை டாக் செய்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பிரதமர் திரு மோடி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலில் போட்டு மிதிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை அரசியலமைப்பு படுகொலை தினம் நினைவுபடுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த செயலுக்கு எக்ஸ் தளத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கடந்த 10 ஆண்டுகளாக திரு மோடி தலைமையிலான அரசு அரசியலமைப்பு படுகொலை நாளை கொண்டாடி வந்ததாக சாடியுள்ளார். பாஜக, RSS ஆகியவை அரசியலமைப்பை அகற்றிவிட்டு மனுஸ்மிருதியை அமல்படுத்த முயல்வதாகவும் இதன் மூலம் பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மிகவும் புனிதம் வாய்ந்த அரசியலமைப்புடன் படுகொலை என்ற வார்த்தையை இணைத்துள்ளதன் மூலம் அம்பேத்கரை பாஜகவும் RSSும் அவமதிப்பதாக திரு கார்கே விமர்சித்துள்ளார். மனிதர் மூலம் பிறப்பெடுக்காத பிரதமர் மேற்கொள்ளும் தலைப்புச் செய்திக்கான மற்றுமொரு பாசாங்குத்தனமான முயற்சியே இது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். இந்த தேர்தலில் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் மற்றும் தார்மீக ரீதியிலும் திரு மோடிக்கு மக்கள் தோல்வியை வழங்கியுள்ளதாகவும், எனவே தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதி மோடியிடமிருந்து விடுதலை பெற்ற நாளாக வரலாற்றில் பதிவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தினந்தோறும் அரசியலமைப்பை பாஜக படுகொலை செய்ததாக விமர்சித்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் திருமதி பிரியங்கா கக்கர், சண்டிகர் மேயர் தேர்தலில் கேமரா முன்னாடியே நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறாமல் பாஜக தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்.
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு குணால் கோஷ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பி திருமதி மஹுவா மஜி ஆகியோரும் மத்திய அரசின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தினம்தோறும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற 97வது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் நாள்தோறும் 1 TMC தண்ணீர் வீதம் தமிழ்நாட்டுக்கு 20 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் அது குறித்து முடிவெடுப்பதற்காக முதலமைச்சர் திரு சித்தராமையா, துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார், நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்ற முக்கிய கூட்டம் திரு சித்தராமையா இல்லத்தில் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சித்தராமையா, கபினி அணை கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் சுமார் 5000 கன அடி தண்ணீரை அப்படியே திறந்துவிட்டுள்ளதாக கூறினார். பருவமழை சரியாக பெய்யாததால் கர்நாடக மாநிலம் முழுவதும் உள்ள அணைகளில் வெறும் 60 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளதாகவும், தேவையான தண்ணீரில் ஏற்கனவே 28% பற்றாக்குறை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே காவிரி ஒழுங்காற்று குழு தெரிவித்தபடி தமிழ்நாட்டுக்கு நாள்தோறும் 1 கன அடி வீதம் 20 நாட்களுக்கு திறந்துவிட முடியாது என்று திரு சித்தராமையா கூறினார். ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து காவேரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Release 1 TMC of water every day. So we have decided today's meeting that we should appeal to the Kaveri Water Management Authority, and also we have taken a decision to call all party meeting on 14th of this month. ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை குறித்து முடிவெடுப்பதற்காக நாளை மாலை 4 மணி அளவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று திரு சித்தராமையா கூறினார். இந்த கூட்டத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த மாநில மற்றும் மத்திய அமைச்சர்கள், காவேரி நீர்பிடிப்பு பகுதியைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் திரு சித்தராமையா கூறினார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அந்த தொகுதி எம்எல்ஏவான திரு புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் திரு சிவா, பாமக சார்பில் திரு சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி அபிநயா உள்ளிட்ட 29 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர். தேர்தல் பிரச்சாரம் கடந்த 8ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2,37,000 வாக்காளர்களை கொண்ட விக்கிரவாண்டியில் காலையில் திரண்டு ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இதில் 82.48% வாக்குகள் பதிவாகின. தேர்தல் முடிந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வெளி வளாக பகுதி, சாலைகள், பிற இடங்கள், விக்கிரவாண்டி நகர பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தீபக் ஸ்வாச் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கு 1200 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணும் பணி தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தம் 20 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு இன்று மதியத்துக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலக வலியுறுத்தி ஜோ பைடனுக்கு ஜனநாயக கட்சி தலைவர்கள் நெருக்கடி அளித்து வருவது அமெரிக்க தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் 81 வயதான ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளரான 78 வயதான ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடுகிறார். வயது மூப்பு மற்றும் நினைவாற்றல் பிரச்சனையால் தொலைக்காட்சி விவாதத்தில் ட்ரம்பை எதிர்கொள்ள முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்த பைடன் நேட்டோ மாநாட்டில் உரையாற்றிய போதும், செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக புதின் பெயரையும், கமலா ஹாரிஸுக்கு பதில் ட்ரம்ப் பெயரையும் கூறியது சர்வதேச அளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. ஜோ பைடனின் தொடர் தடுமாற்றங்களை அடுத்து அதிபர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று போர்க்குரல் ஜனநாயக கட்சிக்குள் எழுந்துள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவுடன் நாடாளுமன்ற முன்னாள் தலைவர் நான்சி பெலோசி அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 16 எம்பிக்கள் ஜோ பைடனை சந்தித்து போட்டியிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவரான ஹக்கீம் ஜெப்ரிஸ் ஜோ பைடனை நேற்று தனியாக சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவரும் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு பைடனை வலியுறுத்தியுள்ளார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக ஜோ பைடனை தாம் அங்கீகரிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
இந்த சூழலில் ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் நிதி வழங்கி வந்த முக்கிய நிறுவனங்கள் $90 பில்லியன் நிதி உதவியை நிறுத்தி வைத்துள்ளது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு அடுத்தபடியாக மிச்சிகன் ஆளுநர் கிரெட்சின் வைட்மர், மேரிலாந்து ஆளுநர் வெஸ் மோரே, கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் ஆகியோருக்கு ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் போட்டியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஜோ பைடன் மிச்சிகன் மாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளது ஜனநாயக கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தகித்த கோடை வெப்பம், நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பள்ளி திறப்பு இந்த ஆண்டு தாமதமானது. இந்த விடுமுறை நாட்களை ஈடுகட்ட இந்த ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. அதன்படி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்பட்டு வந்தன. ஆனால் மாதத்தின் 2வது சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தன. வாரத்தில் 6 நாட்கள் தொடர்ந்து பணிக்கு வருவதால் கடும் மனசோர்வு ஏற்படுவதாகவும் கூடுதலாக சுமை உருவாக்கப்படுவதாகவும் அந்த சங்கங்கள் தெரிவித்தன. ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு மாதத்தின் 2வது சனிக்கிழமையான இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் அதனை தயாரித்து விற்பவருக்கு ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 66 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சாராயம் காய்ச்சுவோர், விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் விதமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் திரு சு முத்துசாமி தாக்கல் செய்த மசோதா கடந்த மாதம் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. கள்ளச்சாராயத்துடன் கலக்கப்படக்கூடிய குடித்தன்மை இழந்த எரிசாராயம், மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்களால் விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க நேரிடுவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தண்டனையை அதிகரிப்பது அவசியம் என அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் ஏற்பட்டால் அதை விற்றவருக்கு ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றங்களில் பயன்படுத்தும் அனைத்து அசையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதோடு மது அருந்த பயன்படுத்தப்படும் உரிமமில்லாத இடங்களை மூடி முத்திரையிடவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றங்களை செய்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியிலிருந்தே நீக்கம் செய்வதற்கு மதுவிலக்கு அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரியால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஒப்புதலை ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று வழங்கினார். இந்த சட்ட திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டு உடனடியாக அமலுக்கு வர உள்ளது. செங்கல்பட்டு அருகே நடைபெறும் சாலை சீரமைக்கும் பணியால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பரனூர், மாமண்டூர், படாளம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டன. இதையடுத்து பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாமண்டூர் அருகே புதிதாக சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மோசமான சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 26,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழக அரசுடன் இரு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டன. வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் என்ற நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்காக தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் பகுதியில் 408 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை அமைக்கும் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியுள்ளது. முதல் கட்டமாக 1,120 கோடி ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அங்கு அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், குன்னூர், மதுரை மாவட்டம் மேலூர், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கொடைக்கானல், வந்தவாசி, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது.
விருதுநகர், திருக்கோவிலூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், ஆவடி, அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர், தாம்பரம், மேடவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. திருவள்ளூர், பொன்னேரி, திருத்தணி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஆத்தூர், செஞ்சி, நத்தம், வேலூர், போடி, ஏற்காடு ஆகிய இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. இன்றைக்கி அதிக மழை நல்லா பெஞ்சுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் நல்ல மழை, பெரும் மழையே பெய்யுது. இது எதிர்பார்க்க முடியல. எல்லாத்துக்கும் நல்ல பெருமழையாக இருக்குது. வில்லேஜ், அவுட்ரு வில்லேஜ் எல்லா பக்கமும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ நல்லா கூலிங்காகவும் இருக்குது. கிளைமேட்டு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது. மேகம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல் மேகமாக இருக்குது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து நகர்ந்து தான் போகுது. முகப்பு விளக்கு போட்டு மெதுவாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நல்லா ஏற்காட்டில் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நல்ல மழை. விருதாச்சலம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. அப்பகுதி மக்கள் பாத்திரங்களை கொண்டு தண்ணீரை வெளியேற்றினர். இடுப்பளவு தண்ணி பூந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பொருள் சேதமாயிடுச்சு. டிவியில இருந்து அனைத்து பொருளும் சேதமாயிடுச்சு. பல முறை ஊராட்சி மன்றத்திலையும் சொல்லிட்டோம், பிடி ஆபீஸ்லயும் சொல்லிட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர் மழையால் வீட்டின் சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஓசூர் அருகே சாலையோரம் நடமாடிய ஒற்றை யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்றவர்களை அந்த யானை திடீரென விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் உணவுக்காக அடிக்கடி விளைநிலங்களுக்குள்ளும் ஊருக்குள்ளும் நுழைந்து வருகின்றன. அஞ்செட்டி வனப்பகுதியிலிருந்து நேற்று மாலை வெளியேறிய ஒற்றை யானை ஒன்று மூங்கில் கிளைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் யானையுடன் செல்ஃபி எடுத்தனர். இதை பார்த்த யானை செல்ஃபி எடுத்த இளைஞர்களை விரட்டியது. அலறியடித்து ஓடிய இளைஞர்கள் மற்றும் விரட்டிய யானையால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விளைநிலங்களில் நுழையும் யானைகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதுடன் பயிர்களையும் சேதப்படுத்துவதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை நாளாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி திரு மோடியிடமிருந்து விடுதலை பெற்ற நாளாக வரலாற்றில் பதிவாகும் என்று காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தினம்தோறும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.